Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் வகையில் தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கவில்லை. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கி தாவேகாவை தனிப்பெரும் கட்சியாக தமிழக மக்கள் தேர்வு செய்துள்ளனர். இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் மக்களை பிளவுபடுத்தி பிளவு அரசியல் ஆதாயம் தேடி வரும் பிளவுவாத சக்திகளை இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவை பதவியேற்க அழைக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் தமிழக ஆளுநர் மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை கெடுப்பதற்காக சதி திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் அவரது செயல்பாடுகள் அமைந்திருந்தன. தமிழக மக்களின் தீர்ப்புக்கு மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும் ஆபத்திலிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் நோக்கத்தோடும் தாவேக தலைவர் மக்களின் மாநிலத்தின் வளர்ச்சி என்ற குறிக்கோளோடு நிலையான ஆட்சி அமைக்க தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசிற்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்பது என முடிவு செய்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த அரசு மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவிக்கும் போது அதனை வரவேற்கும், அதே சமயம் மக்களுக்கு பாதகம் அளிக்கும் என்றால் அதனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் தயங்காது. அதே போன்று தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரி வாயில் உரிய பங்கு கிடைப்பதிலும் பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டு பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அரசுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இந்த அரசாங்கம் மதசார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கவும் தமிழக சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும் உயர்த்தி பிடிக்கவும் ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்கார்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்பிக்கை கோரும் அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு காரணம் மாநில உரிமைகள், சமூக நீதி, மத சார்பின்மையை பாதுகாக்கப்பட வேண்டும். வகுப்புவாத சக்திகள் எந்த காரணத்திலும் பின்புற வாசல் வழியாக தமிழகத்தில் கால் பதிய விடக்கூடாது என்ற நோக்கத்துக்காக இந்த அரசை நாங்கள் ஆதரிக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தாவேகாவுக்கு 108 இடங்களில் அதிக எண்ணிக்கை கொண்ட கட்சியாக மக்கள் வாக்களித்த நிலையில் ஆளுநர் சந்தித்து ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரிய போது ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க அனுமதிக்காமல் அலைக்கழித்த போது பின்புற வாசல் வழியாக ஆளுநரை வைத்து குடியரசு ஆட்சியை ஒன்றிய அரசு அமைத்துவிடக் கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் கால் பதியக்கூடாது என்ற நோக்கத்துக்காக தாவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்ததை சில அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் அரசியல் பிழை செய்து விட்டார்கள் என்று எங்களை சாடினார்கள். ஒரு சில அரசியல் கட்சிகளும் அதே போல ஊடகவியலாளர்களும் சரியான அரசியல் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது, இல்லை என்றால் எந்த வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் கால் பதியக்கூடாதோ அந்த வகுப்புவாத சக்திகள் குடியரசுத் தலைவர் மூலமாக தமிழ்நாட்டில் கால் பதிய சாதகமாக அது அமைந்துவிடும். அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் தடுத்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய நிலைப்பாட்டை ஆதரித்தும் பேசியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாவேகா அரசு தன்னுடைய கொள்கை எதிரியாக பிஜேபியை அதனுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார். தங்களுடைய சமூக நீதி கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியாரையும் காமராஜரையும் அதே போல அம்பேத்கரையும் இன்றைக்கு வேலு நாச்சியாரையும் இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு
ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் குவித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சொன்னார், அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடப்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து, அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் வலிமையாக இருந்தால்தான் இன்றைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மலைப்பாம்பு விழுங்குவதைப் போல இன்றைக்கு மாநில கட்சிகளை விழுங்கு கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநில உரிமைகள், சமூக நீதி, அதே போல மத சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதை எதிர்த்து மத சார்பின்மையை, மாநில உரிமைகளை, அதே போல சமூக நீதியை நிலைநாட்ட துணிவும் தயக்கம் இல்லாமல் துணிவோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் எதிர்க்க வேண்டும். அதற்கு ஜனநாயக சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த 4 நாள் ஆட்சியில் நாடே போட்டும் ஆட்சியாக இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே முதன்முறையாக உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் இந்த சட்டப்பேரவையின் உறுப்பினராக அமர்வதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், பாபநாசம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னை வேட்பாளராக அறிவித்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்களுக்கும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பிலும், நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன். ஒன்றிய பாஜக அரசு மற்றும் ஜனநாயக விரோத சக்திகளின் சித்து விளையாட்டில் தமிழ்நாடு சிக்கிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்க ஆதரவு என்ற ஒரு சிறப்பான முடிவை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எடுத்திருக்கிறது. அருள்மறை திருக்குரான் சொல்வது போலவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியான இறைவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அனைத்தின் மீதும் பேராற்றவுடையவன் என அவன் குறிப்பிடுகிறான். அதன்படி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்துள்ளது. அது மக்கள் போற்றும் நல்லாட்சியாக அமையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. மக்களின் மௌன புரட்சி இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது வரலாற்றிற்கு ஒரு ஆச்சரியமான செய்திதான். ஆகவே இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்று சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அனைவரிடத்திலும் ஏற்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்வி கூடங்கள், மக்கள் நிறைந்து வாழும் இடங்கள் அருகில் உள்ள மதுபான கடைகளை அப்புறப்படுத்தப்படும் என்ற இந்த அரசின் அறிவிப்புக்கு இந்த ஆட்சி நல்ல தொடக்கத்தின் அடையாளம் என்று பாராட்டுகிறேன். மக்கள் மதுவிலக்கு என்ற பெரும்பான்மை மக்களின் கனவையும் எங்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நனவாக்குவதற்கு இது ஆரம்ப அறிகுறியாக இருக்கட்டும் என்று என் அவாவை வெளிப்படுத்துகிறேன். அதுபோலவே தேசிய ஒருமைப்பாடு,
சமய நல்லிணக்கம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, சிறுபான்மையினோர் பாதுகாப்பு, மாநில வளர்ச்சி உள்ளிட்ட உயர்ந்த தத்துவங்களை நிலைநாட்டுவதிலே உங்களுடைய அரசு திடமாக செயல்பட வேண்டும் என்ற அவாவையும் இந்த நேரத்திலே நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நல்லதொரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக விருப்பு வெறுப்பின்றி அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற நிகழ்வு பாராட்டிற்குரியது. இந்திய தாய் திருநாட்டின் மிக மூத்த அரசியல் கட்சியில் ஒன்றான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமையகமான காயிதே மில்லத் மன்சிலுக்கு வருகை தந்து தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். அப்போது வாழ்த்தி பேசிய பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் முந்தைய திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்படாமல் தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை தங்களிடம் விடுத்தார்கள். அதனை நான் இங்கு நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். அந்த வரவேற்புக்கு நன்றி கூறிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் என்றும் உங்களுடன் இருப்பேன் என்று அந்த உணர்வுக்கு முஸ்லிம் சமுதாயம் நன்றி பாராட்டுகிறது. நம் இந்திய தாய் திருநாடு விடுதலடைந்த சமயத்தில் சென்னை மாகாணத்தின் எதிர்க்கட்சி தலைவராக சிறந்த உறுப்பினராக கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களும் இதே அவையில் சட்டமன்ற உறுப்பினர்களாக சந்தன தமிழறிஞர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமது அவர்கள் உள்ளிட்ட முஸ்லிம் லீக் தலைவர்கள் ஒரு உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த நாங்கள் அதனை பின்பற்றி நடப்போம் என்று உறுதி கூறும் அதே நேரத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் சமுதாயத்தின் குரலாக ஒலிக்கின்ற காரணத்தினால் அதிக வாய்ப்புகள் தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வெளிப்படுத்தி இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.